பிரபலவாசிகளை கர்த்தர் யுத்தம் செய்வார். நீ சும்மா போராடுறது அவருதான். நீ சும்மா இருந்து அப்பா அந்த வந்து பார்க்கலாம். அப்பா உனக்காக வழக்காடுகிறது, அப்பா உனக்காக போராடுறது செல்ல பிள்ளையா பாருப்பா. மொர்தெக்காய் அரண்மனை வாசலில் காவலாளியாக பணி செய்து கொண்டிருக்கும் போது ஆகாகியனாகிய ஆமான் ராஜாவினால் சகல பிரபுக்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டான். ஊழியக்காரர் அனைவரும் ஆமானை வணங்கி நமஸ்கரிக்க வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனால் மொர்தெக்காய் அவ்விதமாக ஆமானை நமஸ்கரியாததினால் ஆமான் அவன் பேரில் மூர்க்கம் நிறைந்தவனானான். மொர்தெக்காயை மட்டும் சங்கரிப்பது ஆமானுக்கு அற்பமாக காணப்பட்டது. இந்த மொர்தெக்காய் யூதன் என்று அறிந்து ஆமான் யூத ஜனங்கள் யாவரையும் அழிக்க திட்டமிட்டு ராஜாவிடம் உத்தரவும் பெற்றான். ராஜா தூக்கம் இல்லாமல் இருந்தபோது வாசித்த கால சரித்திர புஸ்தகத்தின் மூலம் அரண்மனை வாசற்காவலாளர் பிக்தானும் தேரேசும் தன்னை கொல்ல நினைத்த போது மொர்தெக்காய் தந்த தகவல் மூலம்தான் தான் காப்பாற்றப்பட்டதை ராஜா அறிந்தான். ராஜா மொர்தெக்காய்க்கு எந்த ஒரு வெகுமதியும் அளிக்கப்படாததையும் உணர்ந்தான். ஆமானை கொண்டே மொர்தெக்காயை கனப்படுத்த விரும்பினான். அந்த கனப்படுத்துதலை மொர்தெக்காயின் எதிரியாகிய இருந்த ஆமானை கொண்டே செய்தான். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை.